ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் அன்பே சிவம். இந்த எத்தனையோ நாடுகளிலும் மாநில அரசுகள் உள்ளார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் உள்ள இன்று ஆளக்கூடியவன் இது போன்ற வெறி பிடித்த மனிதன் என்றும் சொல்லலாம், இவனை மிருகம் என்றும் சொல்லலாம். இது போன்ற ஒரு மனிதனை இதுவரையும் நான் கண்டதில்லை. இத்தனை அவர் தந்தை காலத்தில் இருந்து இதுவரை அவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டும், அவர்கள்தான் வாழ வேண்டும் என்ற சுயநலவாதியில் முதல் நம்பர் என்று இறைவனே கூறுகிறான். இது போன்ற சுயநலவாதிகள் இருக்கும் வரை உலகமே சீர்படாது. காரணம், இவன் தமிழன் என்று சொல்கிறானே, அது உண்மைதான். தமிழ் மொழிதான் முதல் மொழி என்று கூறுவதும் சில ஒரு விதத்தில் பார்த்தால் உண்மையாகத்தான் உள்ளது. ஆனால் இந்த தமிழ் என்று பெயரை சொல்லி மக்களை மடைமையாக்கி இத்தனை காலம் வாய்ந்தது மட்டும் இல்லாமல் இவன் ஒருவனே 10 லட்சம் கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டில் வாங்கி செலவைத்துள்ளான். அது செலவைத்தது குற்றமில்லை. அது ஆரம்ப காலத்திலிருந்து கடன் வாங்கி மக்களுக்கு சேவை செய்தால் அது நன்மை. தேர்தல் முடியும் போது 10 லட்சம் கோடி வாங்கி அந்த பணத்தை மக்களுக்கு தந்து மக்களுக்கு மடமையாக்க செய்கிறானே, அதுதான் மூடனுடைய செயல். இது போன்ற மூடன்கள் இருக்கும் வரை நாடு சீர்படாது. இது இறைவனுடைய வாக்கல்ல, எம்முடைய வாக்கை விட எடுத்துக்கொள்ளுங்கள். எம்மால் இவர்களை திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். காரணம், இவர்களை என்ன ஒன்றாலும் எங்களால் செய்ய முடியும். ஏனால் நாங்கள் சிவபக்தர்கள். ஆகையினால் நாங்கள் முற்றும் உணர்ந்தவர்கள். இவனை நோய்வாய்ப்பில் இவள் செல்ல வைத்தால் அதில் மருத்துவம் அதிகமாகும். இவன் வாய் பேசாமல் போந்தாலும் மருத்துவம் அதுக்கு பணம் செலவாகும். இந்த பணம் மக்கள் வரி பணத்தில் தான் மீண்டும் செல்லும். இதை போன்ற நிகழ்ச்சியெல்லாம் யோசித்து தான் நாங்கள் அமைதியாக இவனை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவ்வப்போது இவனை திருத்த செய்கிறோம். இல்லை என்றால் இவனை ஒடுக்குவதற்கு சில நேரமாக சில நொடி ஆகாது. ஆனால் இவன் திருந்த மாட்டான் என்று எல்லாம் நன்கு புரிகிறது. இறைவனிடத்தில் முறையிட்டு தான் வருகிறோம். இது இறைவனே தீர்ப்பு கூறுவார். பாருங்கள் எவ்வாறு நடக்குது என்று. அதே போன்று ஒரு உயர்ந்தவர், ஒரு நாட்டை ஆள்பவன் என்ன செய்ய வேண்டும்? உயர்ந்தவர்களிடத்தில் பொருள் தேக்கமாகிறது. தேக்கமாகும் போது அந்த தேக்கமாக பொருள்களை அவரிடத்தில் தேக்கம் இல்லாததற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை சமுதாயத்தில் நடமாட விட்டு இருந்தால் இந்த அளவுக்கு தங்கத்தின் விலையும் உயர்ந்திருக்காது, மற்ற பொருள்களை விலைவாசி உயர்ந்திருக்காது. ஆனால் இவர் அவ்வாறு செய்யவில்லை. காரணம், இவர்களே ஊழலில் முதல் நம்பராக உள்ளார்கள். இவர் ஊழல் வேலையால் அத்தனையும் உயர்ந்தவருக்கு தெரியும், பாமர மக்களுக்கு தெரியாது. ஏனால் இவரிடத்தில் அவரை நோக்கி அவர் குற்றத்தை ஆராய் செய்தால் நம் குற்றத்தை அவன் ஆராய்வான். ஆராய்ந்து நம்மையும் நீதிமன்றத்தில் இழுத்து நம்முடைய மானத்தை வாங்குவான். மக்கள் மூலை நம்மளை இருட்டி விடுவான். நாம் வாழ முடியாது என்று இவனுடைய கணக்கு. அந்த கணக்கினால் உயர்ந்தவர்களை இதுவரை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. ஆகையினால் அவர் மனம் போன போக்கில் அவர் எதிர்காலத்தை நினைத்து அவர்கள் சேமித்து கொண்டார்கள். இதனால் சமுதாயத்தில் பொருள் தடமாடப்பட்டது. இவன் உயர்ந்தவர்கள் 5% பொருள் சேமித்து வைத்தால் இந்த அரசாட்சி செய்பவன் 180% சேமித்து வைத்துள்ளான். இப்படி நிலை மாறி மாறி வரும்போது உழைக்கும் மக்கள் இவன்கள் உயிர் வாழாமல் நேரங்காலமாக இல்லாமல் உழைக்கும் மக்களுடைய கதி என்ன? இதுக்கு என்ன பொருள்? இவன் எப்போது இது உயர்ந்தவரை குற்றம் கூற முடியாது. உயர்ந்தவரிடத்தில் இறைவன் எப்போது வேண்டுமானால் நல்ல உள்ளத்தை தர முடியும். ஆனால் இந்த நாட்டை ஆளும் மனிதன் மிருகம் போன்றவன். இவன் மிருகத்தில் போன ஜென்மத்தில் மிருகமாக பிறந்து இப்போது மனிதனாக பிறந்தால்தான் மிருகதனமாக செல்கிறான் மூடன். அதனால்தான் எதையும் யோசிக்க செயலவில்லை. அதுவும் வேற, இன்று தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மூடன் ஒருவன் அவன் உண்ணும் பொருளில் உருவான ரத்தம் இயற்கையாக இருந்திருந்தால் இவனுக்கு நன்கு புத்தி இருந்திருக்கும்.
ஆனால் இவன் அவ்வப்போது இவனிடத்தில் பணம் இருப்பதனால் இரத்தத்தை மாற்றி சுத்தம் செய்து வருகிறான் டாக்டரிடத்தில். அது ஒரு தர்மத்தில் போய் சேருகிறது. ஆனால் புத்தி எங்கே போகும்ன்றது அவனுக்கு தெரியாது, இது இறைவனுக்கு தெரியும். ஆகையினால் இது போன்ற நிலைமையெல்லாம், இது போன்ற மனிதர்களெல்லாம் வாழவே விடக்கூடாது. அவனை ஒடுக்க வேண்டுமென்றால் மக்களிடத்தில் தான் உள்ளது. அவன் கொடுக்கும் பணம் எல்லாம் அவனுடைய பணம் இல்லை, எல்லாம் உங்களுடைய பணம்தான். அது எத்தனையோ வழிகள் உலகம் சுற்றி வருகிறது. அந்த வகையில் தான் இறைவன் தந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இது போன்ற மனிதர்கள் இருந்தால் இன்னும் வாழ்வதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. இவன் அழித்து விட்டு வெளிநாட்டில் உள்ள கருவிகளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து மக்களுக்கு வேலை தருவதாக சும்மா மேலோட்டமாக சொல்லி இவன் மூட வழியில் செல்வதனால் மக்களுக்கு பெரும் நோய் ஆபத்து வரக்கூடும் இறைவனுடைய வாக்கு. ஆகினால் இது போன்ற மனிதர்கள் இனி வரக்கூடாது, ஆட்சியும் ஆளக்கூடாது, ஏன் கட்சியே இருக்கக்கூடாது. அப்படி வேண்டுமென்றால் கவர்மெண்ட் ஆட்கள் மட்டும் ஓட்டு போட்டு அவர்களே தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்று ஆட்சி ஆண்டால்தான் உண்மை வெளிப்படும். பாவத்திலிருந்து விடுபட இறைவன் ஒரு புதிய பாதைகளை வகுப்பான். இவர்கள் பாவத்தை விடுபட இதுக்கு சிறந்த வழி, ஒரே வழி ஓட்டு தான். ஓட்டு என்பதை இவர்களுக்கு போடக்கூடாது. ஓட்டு உரிமை பொதுமக்களிடம் வரக்கூடாது. அவர்களே ஒரு தனி சட்டத்தை வைத்து, கவர்மெண்ட் என்று ஒரு சட்டத்தை வைத்து கொண்டு அவர்கள் ஆட்சி அளிக்கிறார்கள். அப்படி ஆள்பவன் எங்கே இருக்க வேண்டும்? மக்கள் குடியிருப்பில் இருக்கக்கூடாது. மக்களுக்கும் அவனுக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில் குடியிருக்க வேண்டும். இவன் கூட்டோடு சேர்ந்து விட்டு இவனுக்கு உல்லாசமாக இவன் வாழ்வார்கள். அது பக்கத்தில் இருக்கும் மக்கள் பிள்ளைகள் எல்லாம் ஏங்கி தவிப்பது. இதுதான் பாவத்தின் முதல் சம்பளம் என்கிறான் இறைவன். இது போன்ற மனிதர்களை எங்கு வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் என்பதெல்லாம் மக்களே நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை இறைவன் உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டார். ஆகினால் நீங்கள் சரி செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளை திருத்த வேண்டும் என்றால் ஓட்டு அடியோடு ரத்து செய்யுங்கள். உங்கள் ஓட்டு போடவில்லை என்றால் அவனும் உங்களை சுட்டுக் கொள்ள முடியாது, உங்களை வற்புறுத்த முடியாது. இறைவன் அவங்களுக்கு என்ன செய்தனோ அந்த தண்டனை தந்து விடுவான். நீங்கள் பயந்து வாழ்வதனால் அவன் தவறான பாதையில் செல்கிறான் என்று இறைவன் கூறுகிறான். யோசித்து செயல்படுங்கள். ஓட்டு என்பதே இருக்கக்கூடாது. ஓட்டு வேண்டுமென்றால் கவர்மெண்ட் ஆட்களை போட வேண்டும். அப்போதுதான் அவருக்குள்ளே மோதிக்கொண்டு இது எவன் குற்றவாளி, எவன் குற்றமற்றவன் என்பதெல்லாம் உண்மை புரிந்து நாட்டுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பது இறைவன் நல்லறிவு தந்து வை செய்வார். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம். அம்மாட்டு கூட அப்படியா விட்டு போறா அதுதான் போட்டியம்மா.